வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம லைக்கோபோடியம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காமனாக லைக்கோபோடியம் அப்படின்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ காமன்லி த லைக்கோபோடியம் இட்ஸ் காமன்லி கால்ட் ஆஸ் அ கிளப் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த லைக்கோபோடியத்தில் வந்து இது ஹேஸ் அ ட்ரூ ரூட்ஸ், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் இதெல்லாமே வந்து ட்ரூவாக இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதோட லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோஃபில்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து எது மூலமாக நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ஸ் மூலமாக நடக்கும். அந்த ஸ்பொராஞ்சியம் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டொஃபெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பொராஞ்சியா இட்ஸ் வில் பி ப்ரெசென்ட் இந்த லைக்கோபோடியம். அதோடைய நேம் என்னன்னு கேட்டோம்னா வந்து ஸ்டொஃபெல்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்ட் ஷேடு ஏரியூஸில் தான் வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப மெடிசனல் வேல்யூஸ் வந்து அதிகமாக வச்சிருக்கிறது லைக்கோபோடியம். So the spores along it will be used for the fireworks and it will be showing as a homospore and it will be the creeping stem அப்படின்னு சொல்லலாம். இந்த ரூட் வந்து எதுலேருந்து அரைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஸ்டெம்ல இருந்து வந்து ரூட் வந்து அரைஸ் ஆகும். ஸோ இது வந்து ஸ்மால் எவர்கிரீன் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் யூஸ் இந்த ஹோமியோபதியிலாம் வந்து அதிகமாக வந்து எந்த பிளான்ட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த லைக்கோபோடியம் தான் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் வில் பி இம்பார்ட்டன்ட் இன் த டெரிடோஃபைட். ஸோ இதோடைய லைஃப் சைக்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வில் பி ஹேவிங் தட் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஜென்ரேஷன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா வந்து ஒன்று வந்து 2n நேச்சர்ல அதோடைய ஆஃப் லைஃப் சைக்கிள் வந்து 2n நேச்சர்ல இருக்கும். 2n அப்படின்னா வந்து என்னன்னா டபுள் என், அதாவது வந்து டிப்ளாய்டு ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாப்ளாய்டு இன் நேச்சர்னா சிங்கிள் என் அண்ட் டிப்ளாய்டு இன் நேச்சர்னா வந்து 2n நேச்சர்ல வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஸ்போரோஃபைட்டிக் அண்ட் கேமெட்டோஃபைட்டிக் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல வந்து வரும். ஸோ ஸ்போர் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்போரோஃபைட்டிக் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா 2n நேச்சர்ல இருக்கும். இப்போ மெச்சூர் ஸ்போரோஃபைட்ல இருந்து அந்த கோன் மாதிரி மியாசிஸ் செல் டிவிஷன்ஸ் மூலமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மியாசிஸ் செல் டிவிஷன் சிங்கிள் என்ல ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த 2n நேச்சர்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு டைப்ஸ், அதாவது ஸ்போரோஃபைட்டுக்கு போயிருது. ஸோ சிங்கிள் எண்ல வர்றது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேமெட்டோஃபைட்ஸ் அப்படின்னு ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எண்ல வந்து மெச்சூர்ட் கேமெட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல் அண்ட் ஃபீமேல், ஸோ மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட்ல இருந்து வந்து ஸ்போர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆந்த்ரீடியம் அண்ட் ஆர்கிகோனியம் இது ரெண்டும் ப்ரொடியூஸ் ஆகி ரெண்டும் சேர்றது தான் வந்து ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், n+n இது ரெண்டுமே வந்து சிங்கிள் என் இருக்கும். ஸோ n+n என்ன ஆகுனா வந்து 2n ஃபார்ம்ல வந்து ஜைகோட் நடந்து தென் யங் எம்ப்ரியோஸ் வந்து 2n ஃபார்ம்ல வந்து then it will be producing as a new matured sporophyte it will be forming. So இதுல வந்து diploid and haploid ஒரு ஆஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா வந்து diploid நேச்சர்ல இருக்கும், ஆஃப் சைக்கிள் வந்து haploid நேச்சர்ல இருக்கும். That's why it will be called as a alternative of the generation. So in lycopodium sporangium are found in இந்த sporangiums வந்து எதுல இருக்கும். ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த டாபிக் ஷார்ட்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. We will see you on the next class. Thank you.